இப்போ தெரியுதா இந்த இடத்துக்கு நான் ஏன் கூட்டிகிட்டு வந்தேன்னு? எவ்வளோ அழகாக இருக்கு பாருப்புல. அட ஆமாம் பூவு, ரொம்ப அழகா இருக்கு. இந்த மீனெல்லாம் எப்படி துளி துளி குதிக்குது பாத்தியா? சோபா முடியல. இந்த பிள்ளைங்க எங்கே தான் போச்சுங்க தெரியலையே. அருவிக்கு வேற வழி இப்படி தான் போகணும்னு சொன்னாங்க. ஐ கண்டுபிடிச்சிட்டேன். தண்ணி இந்த வழியாக தான் போகுது. அப்போ அருவி பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்கணும். அந்த பொண்ணை கண்டுபிடிச்சே ஆகணும். நான் என்ன சொன்னாலும் ஆமாம் சரி கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்கள தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் என்னோட தப்பை என் கண்ணை பார்த்து சொன்ன பொண்ணு அவள் மட்டும்தான். அவளை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். எங்கே போயிருப்பா? இந்த அருவி வேற எங்கே இருக்குன்னு தெரியல. தண்ணி எல்லாம் இந்த சைடு ஓடுது. அப்போ ஆப்போசிட் சைடில் இருந்து தான் அருவி வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஆப்போசிட் சைடில் தான் போகணும். சீக்கிரம் போவோம். ஏப்பில் மாறி மழை பெய்யுது. ஆமா பூவு, வா எங்கேயாவது ஓடி போய் ஒதுங்கிக்குவோம். ஏ லூசு பூவு, என்ன தண்ணிக்குள்ள இறங்கிட்ட? ஆமாம் மாறி, நீயும் வா. தண்ணிக்குள்ள சூப்பராக இருக்கும் மழை பெய்யும் போது. எனக்கும் ஆசையா தான் இருக்கு, ஆனா சளி பிடிக்கும் பூவு. அட லூசு மாறி, பிடிச்சா பிடிச்சிட்டு போகுது. எப்போவுமே இந்த சான்ஸ் கிடைக்கும், என்னைக்காவது தானே கிடைக்கும். வா புள்ள. ஆனா ஆத்தா கேட்டா என்ன சொல்றது? ஆத்தா கேட்டால் சமாளிக்க நமக்கு என்ன வார்த்தையா இல்லை? வா புள்ள. இப்ப பாரு பூவு, டைவ் அடிச்சு எப்படி வரேன்னு. டைவ் அடிக்கிறேன், அதை அடிக்கிறேன், இதை அடிக்கிறேன்னு தண்ணிக்குள்ள மூழ்கி தொலைஞ்சிடாத பிள்ளை. போ பூவு. டுமி, எப்படி பூவு நம்மளோட டைவு? சூப்பர் புள்ள. மின்னலோட மழை பெய்யுது புள்ள. இப்போ எனக்கு ஒரு பாட்டு தோணுது, பாடவா? அப்பாடா எப்படியோ நீ கண்டுபிடிச்சிட்டேன். பாடு பாடு. விண்ணோடு மேல சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன தூரல் என்ன, எங்கேயோ சென்றாயோ, எப்போது வருவாயோ, தப்பாமல் மீண்டும் சந்திப்பாயோ, நீ வரும்போது நான் மறைவேனா, ஹே நீ வரும்போது நான் மறைவேனா. கிடைக்கிறதா? முத்துமலையே முத்துமலையே மண்ணை தொடும் முன் மறைந்தது என்ன? வெள்ளிமலையே வெள்ளிமலையே துள்ளி வந்து துளைந்தது என்ன? தாவணி மின்னல் சிதறி அடிக்க, மன்மத இடிகள் மனதில் இடிக்க, இளமை வயதில் காதல் முளைக்க, மறுமுறை மறுமுறை ஒருமுறை வருவாயா நீ வரும்போது? யோ ஆத்தி அவசரப்பட்டு வெளியில வந்துட்டோமே. போச்சுடா, இதுக்கு தனியா அட்வைஸ் பண்ணுவாளே. இங்க என்னையா பண்ற? ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற இடத்துல. அது அது ஒன்றும் இல்லைங்க, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், அதனால தான் வந்தேன். தனியா பேசணும்னா போய் தனியா பேச வேண்டியதானே, இங்க எதுக்கு வந்தீங்க? அந்த தனியா இல்லை, உங்க ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் தனியா பேசணும். என்கிட்ட உனக்கு என்னையா பேச வேண்டியது இருக்கு? இப்படியே பேச வேண்டியதா இருந்தாலும் வேற எங்கேயுமே உனக்கு இடம் கிடைக்கலையா? இங்கே தான் வருவியா? போயா லூசு. ஓ ஐம் சாரி, நான் தெரியாமல் வந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்கள்கிட்ட பேசணுன்றதுக்காக உங்களை ஃபாலோ பண்ணி தான் வந்தேன். தப்பான நேரத்தில் வந்துட்டேன், சாரி. நான் போயிட்டுறேன், நான் போகிறேன். நீங்கள் ரிலாக்ஸ் ஆகுங்க. என்ன பூவு, இந்த ஆள் நம்மளை சுத்தி சுத்தி வர மாதிரியே தெரியுது. அதான் பிள்ளை, எனக்கும் புரியல. சரி வா, என்னமோ பேசணும்னு சொன்னாப்புல, என்ன ஏதுன்னு கேட்டு வரும். வா வா பூவு போவோம். எவ்வளவு அழகா இருக்கு இந்த ஊர் மட்டும் இல்லை, மனுஷங்களும். பேசாமல் இங்கேயே தங்கிடலாம் போல இருக்கு. நீங்கள் இந்த ஊர்லேயே தங்குறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்க. வந்துட்டாங்களோ? இப்போ என்ன சொல்கிறது? ஏதோ ஒரு நினப்பில் தைரியத்தில் வந்துட்டேன். இப்போ என்ன சொல்கிறது? அஷோ கடவுளே, நமக்கா சமாளிக்க தெரியாது, சமாளிப்போம். நீங்கள் வந்துட்டு தப்பாக நினச்சிக்க கூடாது. நான் என் கேமராவில் ஃபோட்டோ எடுக்க தான் வந்தேன் அந்த இடத்த. நீங்கள் பாடிட்டு இருந்தனால என்னையே அறியாமல் உணர்ச்சி வசப்பட்டு பாடிட்டேன், சாரி. எங்க அந்த கேமரா பொட்டியை காணோம்? ஐயோ, அது வர வழியில் தொலைஞ்சு போச்சு. இல்லை விழுந்துருச்சு. எங்க தண்ணிக்குள்ளையா இல்லை தரையிலையா? தண்ணிக்குள்ளே தான் விழுந்துச்சு. இல்லை தரையில் இல்லை தண்ணிக்குள்ளே தான். பாத்தியா மாதிரி சாரு ஃபோட்டோ எடுக்க வந்திருக்காரு.
அதுவும் கேமரா தண்ணிக்குள்ளே விழுந்ததுக்கப்புறமும். கண்டுபிடிச்சிச்சுங்களோ? அட அட ஆமாங்க, நம்புங்க, நம்பிக்கை தாங்க எல்லாமே. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் தாங்க வந்தேன். ஈப்ல பூவு, என்ன மாதிரி? இங்க பாரு பூவு, அவன் குழஞ்சு குழஞ்சு பேசுறத பார்த்தா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. நீ வெறப்போடையே பேசு, அப்பதான் இந்த மாதிரி பட்டணக்காரங்கள்ட்ட இருந்து நம்மளால தப்பிக்க முடியும். என்ன பிள்ளை லூசு மாதிரி பேசுகிற? அட ஆமா பூவு, நேற்று தான் டிவியில் வள்ளி படம் போட்டாங்க. அதில் இப்படித்தான் ஒருத்தன் பட்டணத்துலேருந்து வந்து நம்மளை மாதிரி காமத்து பொண்ணுங்களை காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி விட்டுட்டு போயிடுவானுங்க. நீயும் உஷாராக இருந்துக்கோ பூவு. அப்படியா மாதிரி? சரி, நான் பார்த்துக்கிறேன். என்ன இவ்வளோ நேரம் நல்லா இருந்த மூச்சு திடீர்னு குரங்கு மாதிரி மாறிடுச்சு? இங்கே பாருங்க, நீங்கள் என்ன வேணால் சொல்ல வந்திருக்கலாம், ஆனால் எனக்கு எதையுமே கேட்குற நிலமையில நான் இப்போ இல்லை. தேவையில்லாமல் திரும்ப திரும்ப இங்கே பின்னாடி வந்து இப்படி தொந்தரவு பண்ணுறதை நிப்பாட்டுங்க முதல்ல. அது இல்லைங்க. நிறுத்துங்க, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. இன்னொரு தடவை உங்களை எங்கள் பின்னாடி பார்த்தேன், அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. வாப்பில் போவோம். ஏங்க